அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நம்முடைய நோய்களினை நமக்கு குணமாக்கி தரக்கூடிய, உடல் ஆரோக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய, நம்முடைய கேட்கும் திறனை ஆரோக்கியமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய, பார்வையில் அதாவது கண்களில் ஆரோக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய, முழு உடல் நலத்தையும் ஆரோக்கியமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான சிறந்த ஆரோக்கியத்துக்காக ஓத வேண்டிய ஒரு துஆவினை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த துஆவை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வின் அருளால் நமக்கு முழுமையான உடல் நலம் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். மேலும் நம் உடல் ஆரோக்கியமாக பாதுகாக்கப்படுவதற்கும் நோய்கள் விலகுவதற்கும் இது ஒரு சக்தி வாய்ந்த துஆவாக காணப்படுகின்றது. மேலும் நம்முடைய காதுகள் நல்ல கேட்கும் திறனை பெறுவதற்கும், நம்முடைய கண்கள் தெளிவான பார்வையை அடையவும் இந்த துஆவின் மூலம் நாம் கேட்கப் போகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவினை தொடர்ச்சியாக நாம் ஓதி வருவதன் மூலமாக உடல் மற்றும் உறுப்புகள் அனைத்திலும் பாதுகாப்பும் நலனும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாம் அல்லாஹ்வை மட்டும் நம்பி இதை மனதார ஓதினால் வாழ்க்கையில் ஆரோக்கியமும் அமைதியும் அதிகரிக்கும். அதாவது இன்றைய காலத்தில் மனிதர்கள் அதிகமாக உடல் பிரச்சினைகள், மன அழுத்தம், கண் சோர்வு, கேட்கும் திறன் குறைவு போன்ற பல சவால்களை எதிர்நோக்குகின்றனர். இவ்வாறான நிலையில் அல்லாஹ்விடம் நேரடியாக ஆரோக்கியத்தை கேட்பது அவசியமான ஒன்றாகும். இன்ஷா அல்லாஹ் இதற்கு இந்த துஆ பொருத்தமானதாக இருக்கும். இது நமக்கு உடல் நலனை மட்டுமல்லாமல் நமது காதுகள், கண்கள் போன்ற உறுப்புகளையும் பாதுகாக்கும். தொழில்நுட்ப சாதனங்களை அதிகமாக பயன்படுத்தும் இந்த காலத்தில் நாம் பார்வையும் கேட்கும் திறனும் பாதிக்கப்படுவதினால் இந்த துஆவை தொடர்ந்து ஓதுவது அல்லாஹ்வின் பாதுகாப்பை பெற உதவியாக இருக்கும். இவ்வாறான சிறப்புகளை இந்த அற்புதமான துஆ கொண்டுள்ளது. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி ஷம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, லா இலாஹ இல்லா அன்த. இதனுடைய பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், என் உடலில் எனக்கு ஆரோக்கியத்தை அளிப்பாயாக. யா அல்லாஹ், என் கேட்கும் திறனில் ஆரோக்கியத்தை அளிப்பாயாக. யா அல்லாஹ், என் பார்வையில் ஆரோக்கியத்தை அளிப்பாயாக. உன்னை தவிர வணக்கத்தக்க இறைவன் யாரும் இல்லை. இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்துள்ளார்கள். இது ஒரு அற்புதமான ஒரு துஆ. இது சுனன் அபூதாவுதிலும் திருமிதி ஹதீஸ் கிரந்தத்திலும் பதியப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை சொல்லிக் கொடுத்து இதனை காலையிலும் மாலையிலும் ஓதுமாறு பரிந்துரைத்தார்கள். இந்த துஆவினை இன்ஷா அல்லாஹ் ஓதி துஆ செய்யும் சரியான முறை என்னவென்றால், முதலாவதாக நாம் அல்லாஹ்வை புகழ வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் எந்த துஆவை செய்ய போகும் முன் முதலாவதாக அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்லாஹ்வை புகழும் விதமாக அல்ஹம்துலில்லாஹ், யா ரப், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் இவ்வாறாக நாம் ஓதிக்கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு தெரிந்த அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளையும் இன்ஷா அல்லாஹ் கூறிக்கொள்ளலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் முதலாவதாக நாம் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நபி மீது சலவாத்து சொல்ல வேண்டும்.
அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத் என்று கூறலாம். அல்லது நாம் தொழுகையில் ஓதக்கூடிய தரூதி இப்ராஹிம் செலவாத்தை ஓதிக்கொள்ளலாம். இரண்டும் சரியானது. ஆனால் தரூதி இப்ராஹிம் செலவாத்தை ஓதுவது சிறப்பானதாக இருக்கும். அடுத்ததாக இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த துவாவினை ஓதுவதற்கு குறிப்பிட்ட எண்ணிக்கை என்று எதுவும் கிடையாது. காலையிலும் மாலையிலும் ஓதிக்கொள்வது சுன்னத்தாகும். எண்ணிக்கை வேண்டும் எனும் போது பொதுவான துவா முறையில் ஒரு முறை ஓதலாம், 3 முறை ஓதிக்கொள்ளலாம். அடுத்ததாக இறுதியாக இன்ஷா அல்லாஹ் முடிவிலும் தரூதி இப்ராஹிம் செலவாத்தை ஓதிக்கொள்ளுங்கள். இந்த முறையை பின்பற்றுவது நல்லது. ஆனால் இவ்வாறு தான் ஓத வேண்டும் என்பது கட்டாயமில்லை. மனதார நம்பிக்கையுடன் ஓதுவது தான் முக்கியம். எனவே இன்ஷா அல்லாஹ் நம் உடல் நலம் பாதுகாக்கப்பட வேண்டும், உடல் ஆரோக்கியமாக இயங்க வேண்டும். அப்படியாயின் இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை மனதார தினமும் தொடர்ந்து ஓதி வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை தினமும் ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.